வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, அல்லது களை பறித்தாயா, அல்லது அங்கே குஞ்சு விளையாடும் என்கிற பெண்களுக்கு மஞ்சளம் வைத்து பணிபுரிந்தாயா? மாமன் கட்டவனே, வரி வட்டி திரை கிஸ்தி உனக்கே தர வேண்டும். வட்டியா வாரம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அடக்கு அடக்கு என துடிக்கிறது என் இசை. ஆனால் என் தன்மானம் என்னை தடுத்து விட்டது. எவனோ அவன் துறை, ஜாக்சன் துறை, அவன் தலையை அறுத்து என் பிள்ளைகளுக்கு ஃபுட்பால் ஆட கொடுக்க வேண்டும். சிங்கத்தை வீழ்வதா என் நடை. குரலின் வலிமையோ அப்படியே கடல் கொந்தளித்து வருவது. சுனாமி அலைகளை மிஞ்சுவதா என் சத்தம். உன்னுடைய நடை என்ன, உடை என்ன, வீரம் என்ன? எவ்வளடா அவன் என்னடா யாரையவளா டப்பாவி பேசி கொண்டிருக்கிறான்? என் பாஸ் கிட்ட பேசி. எவ்வளடா அவன் உன் பாஸ்? அவனை நான் பார்க்க வேண்டுமடா. பத்தி கூறணும்னா ஒரு வாரம் 2 ஆட்களே போதாது. என்ன அவ்வளவு பெரிய பண்ணாலையோ? நமக்கு மீசை வைத்தால்தான் அழகு. மீசை இல்லாம என்னடா மீசை இல்லாமலே அவ்வளவு அழகு? என்ன காட்சிலையா வந்து நடந்தால்தான் அழகு. அவர் நின்றாலே அழகுதான். என்னடா அவனை நான் இங்கு பார்க்க வேண்டும், அவன் ரத்தத்தை உரிய வேண்டும். நடந்தால் இந்நாடு மட்டும்தான் அழியும். என் பாஸ் நடந்தா இந்த உலகமே அழியும். அவன் நடந்தா தஸ்ஸு புஸ்ஸு தஸ்ஸு என்னடா தஸ்ஸு புஸ்ஸு கிஸ்ஸு? கண்டிப்பாக அவரை பார்க்க வேண்டும். அவனை வரச்சொல். அவன் குடலை உருவி நான் சூப்பு போட்டு குடிக்க வேண்டுமடா. என் கத்தியின் பளபளப்பை பார்த்தாய்? அந்நியர்களின் தலையை அறுத்து அறுத்து பழிக்கு போல் மின்னுகிறதா. என் கண் பார்வை ஒன்று போதுவடா. 10 மதம் பிடித்த யானைகள் அடக்கி விடும். அடக்கிய இவரை யாரா சிறுவன் கைக்குள் அடக்கி விடுவான் போலே. எவனடா இவன்? இவர் தான் கேட்டுக்கொண்ட ஜாக்சனுடைய நைனா. அவனுக்கு என்னடா இங்கு என்ன வேலை? கத்திய காட்டக்கூடாது பார்த்தா கொப்பனை கொண்டு விட ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி கறிக்கு கொஞ்சம் மஞ்சள் கேட்டா கடைக்கு போய் மீசையா? இது இந்திய நாட்டின் நங்க. அவருக்கு அந்த மீச வேணுமா? நானும் பயம் முதல்ல சொல்லி தொலைய போதா. மீசதான் பிரச்சனையா? அவன் துப்பாக்கிய வைக்கிற வைக்கா, அங்க வைக்கா. வேண்டாம். பண்ணாடா ஐயோ, எதுக்கு உனக்கு இந்த வேலை? அவதான் பண்ணி. நான் எம்மோ கிடையாது. யாரு? ஐயோ, இது
ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கோம். புதிய ஒப்பந்தம். தயவு செய்து கையெழுத்து போடாதீங்க. நான் போட சொல்றியா? கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போடாதீங்க. என் பேரு நொட்ட துறை சிங்கு. நெட்ட துறை சிங்கு. சத்தியமா பொம்மை மேல சத்தியமா கூட ஒரு எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன பெரிய துப்பாக்கில தலையில வச்சா பாரு. என் தலையில மூளை எல்லாம் என்னன்னு கேட்டு பேசினாரு. உங்களை பார்த்து நாயின்னு சொன்னாரு. சரி பரவாயில்ல. இல்ல ஆமா இவன் எங்க இருந்து வந்தா? இதுக்கு இவன் தான் எது வச்சு பேசிருந்தா. இவன் தான் என் அன்பு தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஒப்பந்தத்திலே நான் கையெழுத்து போட சொல்லவில்லை. அவர்களாக வந்தார்கள், கையெழுத்து போட்டார்கள், சென்றார்கள். இதற்கும் எனக்கு சம்மதமில்லை என்று உங்களுக்கு நான் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். காரு போட்டு ஓடி என்ன காலகாலத்துல கத்த ஆரம்பிச்சுட்டு என்னன்னு சொல்லு. கண்ணனை பின்னாடி எடுத்துக்கிட்டு ஆளு நல்லதான் அறி வளரலையே. பாரு 2 கத்திரிக்காய் உள்ளங்களை கிடக்கா. இதான் காய்கறி. கேட்டு போகமா 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய். இத வச்சு நான் எந்த குடும்பத்தை நடத்த நீங்க சொல்லுங்க. எந்த குடும்பத்தை நடத்தனா நம்ம குடும்பத்தை மட்டும் நடத்த. எவ்வளவு காசு கொடுத்த? 50 ரூபாய் தந்தேன். 50 ரூபாய் கொடுத்தாயில 49 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு 1 ரூபாய் மீதி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு பழக்க வச்சு முழுங்கவா? ஆமா நல்ல முழுங்கா இருக்கு. ரேஷன் கடையில 1 கிலோ அரிசி 1 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. அது முதல்ல இருந்து வாங்க வேணாம் மாட்டேன். வந்துட்டாதடா. விலையை குறைக்கிறேன். மக்களே உங்களுக்காக நான் விலையை குறைக்கிறேன். குறைத்துக் கொண்டே இருப்பேன். மத்தியில் பேசியாவது உங்களுக்கு விலையை குறைப்பேன். இன்னும் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் குறைப்பேன் குறைப்பேன் குறைப்பேன். ஏதோ இந்த பென்சில் வாங்கணும்ல இல்ல காய்கறி வந்தியா போய் அத கேளுங்க. ஒரு பென்சில் 1.5 ரூபாய் வித்தது. ஆமா. இப்ப 3 ரூபாய் விக்குது. ஒரு ஸ்கேல் 1 ரூபாய் வித்தது. இப்ப 3 ரூபாய் விக்குது. இப்படி கடையில வித்தாட எப்படி வாங்குறது நீங்க சொல்லுங்க. அப்பளோட கடையை சொல்லுங்க. 1 ரூபாய் வாங்கிட்டு வரலாம்ல. இந்த காலத்துல போய் தேவையில்லை. எதற்கு உங்களுக்கு நோட்டு? எதற்கு உங்களுக்கு பேனா? நான் தான் உங்களுக்காக இலவசமாக கம்ப்யூட்டர் வழங்குகிறேனே. அதிலே டைப் செய்யுங்கள், அதிலே படியுங்கள். எதற்கு நோட்டு? எதற்கு பேனா? தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. இங்க வாமா. இவரோட பெரிய தொந்தரவு என்ன வாய்? குளிக்கிற போய் உள்ள தண்ணி எடுத்து வா. என்னடா? தண்ணி ஒரு குடம். தண்ணியா? இந்த குடிச்ச தண்ணி இல்ல குடிச்ச தண்ணி என்ன? அண்ணா அந்த பைப்ல தண்ணி வரணும் போய் பாத்து போய் பிடிச்சிட்டு வா. ஆமா இங்க மகாராணி உள்ள உட்கார்ந்திருக்க. நான் போய் எடுத்து வரேன். போய் எடுத்து வரலையா இல்லையா? என்னால முடியாது. நான் போக மாட்டேன். அந்த பைப்ல சண்டை குடிச்சிட்டாரதுக்கு. நீர் போங்க. ஆமா ஒண்ணே நிரப்பினோம் குளங்களை நிரப்பினோம். மக்களே உங்களுக்காக இதயகுலத்தை நிரப்பிவிட்டு அதிலே அண்ணா வேலுகளை வைத்தோம். கள்ளகுலத்தை நிரப்பிவிட்டு அதிலே அரசே வேலுகளை வைத்தோம். சுப்பையாகுலத்தை நிரப்பிவிட்டு மக்களே நீங்கள் விளையாடுவதற்காக அண்ணா விளையாட்டு அமைத்தோம். எல்லாம் உங்களுக்காக மக்களை வேற யாருக்காகவும் இல்லை. யாரா கழுத மாதிரி கத்திக்கிட்டு யாரா நீ? மக்களே ஓ நீ அவனாடா? யாரா நடந்துக்கிட்டு இருக்க? மக்களை கேள நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஓடிடு ஓடி. வெளியில வந்து அவங்க தொல்ல, வீட்டுக்குள்ள வந்தா ஓன் தொல்ல. மனுஷங்க நிம்மதியா இருக்க முடியுதா? எங்கயா போய் செட்டு தொலைற. பாபு அவளுக்கு தாலே பாரு. ஆமா ஆமா கடையில கட்டிட்டு அவ வீட்டு போறா. நீ வீட்ல இருந்து தொலை. ஏடா போய் தொலைற. சாதிரம் மசாகே சாகே சானா ஒட்டு கொடை அண்ணா உங்க வீட்டு பிள்ளையா
அன்னைக்கே எதிர்கட்சிக்கு அவன் சொன்னா அதே மாதிரி இவனை தீர்த்துட்டானே. ஐயோ தொண்டைமா, நீ கடல்ல போய் செத்தாலும் கட்டு மரத்துல ஏத்திட்டு வந்துடுவாங்க. இப்படி செத்து போறியா நியாயமா? ஆனா மானம் கெட்டவனா துப்பு கெட்டவனா ஊத்த வாயா, இப்படி செத்து பாரு. ஐயோ என்ன போய் சாவ சொல்றீங்க? இல்ல, நீ செத்திருப்பேன்னு வச்சுக்க, உன் பேர்ல ஒரு 4 ஓட்டை நான் வாங்கியிருப்பேன். உன் பேரு என்ன? என் பேர் வந்து ஆரோக்கியசாமி தொண்டைமான் துறை. ஆரோக்கியசாமி தொண்டைமான் துறை. அப்படிதானே? ஆமா. ஆரோக்கியத்துக்கு ஒரு ஓட்டப்பாடு ஒண்ணு, துறைக்கு ஒரு ஓட்டப்பாடு, தொண்டைமானுக்கு ஒரு ஓட்டப்பாடு, சாமிக்கு ஒரு ஓட்டப்பாடு. மொத்தம் எத்தனை நாரப்பாயில 4 ஓட்டு. 4 ஓட்டு எனக்கு தானே. ஒரு கிட்னி நல்ல வேலை செய்யும். அது கிட்னி இல்ல, மூளை. ஓ ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நான் தலைவன், நீ குண்டை தொண்டை. நீ இந்த என்ஜினியர் பேர் எவ்வளவு நேரம்? நான் வந்து கட்சிக்கு பெரிய பலத்தை சேர்க்கிறதுக்காக சின்ன வீட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் கட்சியின் விஷயம். நீ போன நேரம் பார்த்து எதிர்கட்சிக்காரன் இல்ல அவன் வந்து என்ன பேசினான் தெரியுமா? என்ன சொன்னா அந்த நடித்தாயன்? உன்னை கேள புண்ணாக்குன்னு சொன்னான். என்ன கேள புண்ணாக்கு? ஆமா ஆமா. அவன் என்ன சொன்னான்? அவன் ஏதோ குளத்தைனா மூடி பஸ் ஸ்டாண்டுகளும் பில்டிங்களும் கட்டினானா? ஒண்ணுமே தெரியல, வெறும் சின்ன வீடா தான் கட்டினியா அப்படி சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன செய்தேன்? என்னதுல செய்தா? எனது கட்சியில் எனது நடப்பு நான் என்ன செய்ய போகிறேன்? அவன் சிறு பயனடா, சின்ன விஷயம் தான் செய்தான். என்ன செய்து விட்டான்? உலகளை நிரப்பினானா? குட்டைகளை நிரப்பினானா? என்ன பேருந்துகளை அமைத்தானா? அவன் தலையில் இடி உலை. என் தலையில் பூதானடா அவனுக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் வந்து இங்கிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்நிய மாநிலமாம் கேரள நாட்டிற்கு ഓ കേരളത്തിൽ കുഞ്ഞമ്മയോ ഞാൻ ഉങ്ങളെ പറ്റിലാണ് ഞാൻ പറഞ്ഞു. ഞാൻ അറിയും எனது கட்சிக்காரர் அவர் கூறியது போல் தந்து விட்டார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? நம்ம ஊர்ல 5-6 மணி நேரம் கரண்ட் கட் ஆனாலும் நம்ம மக்கள் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. கேரளாவுல 1 மணி நேரம் தான் கரண்ட் கட் ஆகும். அதுக்கு மேல 5 நிமிஷம் கட் ஆனா அங்க உள்ள மக்கள் தலைவரை கொண்டு எடுத்துருவாங்க. அது உண்மையடா, அது உண்மை. அப்ப அவர் அங்குள்ள மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். நம்ம மக்கள் புன்னகை மன்னர்கள். அப்படின்னா சுத்த தமிழில் சொன்னால் இழிச்சவாயர்கள். பார்த்தீர்களா? என் தொண்டன் முத்திய இடத்தில் நானும் முத்தினேன். நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் பழகுவோம். முன்னாடி மோது பாக்கல மனத்துக்கு அது கட்சியின் விஷயமடா. மேலே கேரளா சொல்லுங்க. நமக்கு இப்போது என்ன ஆகிறது? 2008 தான் ஆகிறது. 2010க்குள் நமது நாட்டை ஒரு டோக்கியோ நாட்டை போல், ஒரு சிங்கப்பூர் நாட்டை போல், ஒரு அமெரிக்கா நாட்டை போல் ஒளி வெள்ளத்தில் மிதக்க வைக்க போகிறேன். அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் இந்த மாதிரி நம்ம நாடு வளர போகுதான் தலைவர். தலைவரை புகழ்ந்துக்கிட்டு யாருமா இடையில கத்துறது? கம்பெனி கடை தலைவர். பொத்த வேண்டிய பொத்துல எவன்டாவே வாய பொத்துறா தலைவர். ஆஹா, பொத்த வேண்டிய பொத்த புண்ணாக்கு. மக்களே கொஞ்சம் அசந்துனால என்ன டவுசோட விட்டானுங்க. அசந்துராதிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. நீ 2 மாசத்துல கிளம்பிடுவாங்க. உசாரா இருங்க. அசந்துராதிய மக்களே, அசந்துராதிய. இதைத்தான் சொல்ல முடியும். ஆடிக்கு தங்கம்
இன்றைக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஊழல் நிறைந்த இடமாக இன்றைக்கு மாறி போனது. நாம் இன்றைக்கு எந்த அரசு அலுவலகத்திற்கு சென்றாலும் அங்கே காசு கொடுக்காமல் உள்ளே நம்மால் போக முடியுமா? அரசு மருத்துவமனைக்கு நாம் சென்றால் அங்கே மருத்துவரை காணவில்லை. அவர் அங்கே போய் கையெழுத்தை போட்டுவிட்டு கைவேசு கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற எலும்பு முறிவு மருத்துவர்களிடம் சென்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாலுகா ஆபீஸ்ல போனா அங்கேயும் நாம ரூபா கொடுத்தா தான் நமக்கு சான்றிதழ் தருகிறார்கள். இப்படி காவல்துறைக்கு சென்றால் அங்கேயும் நாம் ரூபா கொடுத்தா தான் நாம் அங்கிருந்து வெளியே வர முடியும் என்கிறது பதியான சூழல்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு ஓட்டுச்சாவடிக்கு சென்றால் அங்கே கள்ள ஓட்டு போடுவதற்காகவே ஒரு கும்பல் நிறைந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் இன்றைக்கு சொல்ல வருகிறார்கள் இந்த ஒயிலாட்ட கலைஞர்கள்.